ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே இப்போ என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா கோல்டன் ரூல்ஸ் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், there are 3 types of accounts: personal, debit the receiver, credit the giver. Real account, debit was comes in, credit was goes out. Nominal, debit expenses losses, credit income profit and gains. இது பற்றி கீழே எக்ஸாம்பிள் பார்ப்போம். The personal account, there are 2 types of accounts: நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ். இது வந்து நேச்சுரலில் வந்து ரவி அக்கௌண்ட், மணி அக்கௌண்ட் இதுமாரி பெயரை குறிச்சிச்சுன்னா அது வந்து நேச்சுரல். இது ஆர்டிஃபிஷியலில் வந்து ஏபிசி கம்பெனி, இதுமாரி டாட்டா கம்பெனி, பேங்கு இதுமாரிலாம் குறிச்சிச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல். ரியல் அக்கௌண்ட் வந்து டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் இரண்டாக பிரியுது. டேஞ்சிபிள் வந்து ஒரு குட்வில், ஒரு கம்பெனி வந்து நல்ல பேர், மக்களை நம்பக்கூடிய கம்பெனின்னு சொன்னிச்சுன்னா அது கண்ணுக்கு தெரியக்கூடியது, அதனால் டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிள்ங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடியாத இது. இப்போ இளையராஜா மியூசிக் பண்ணுறது மற்றவங்க பண்ணுறாங்க, அதனால் ஒருத்தவங்க பண்ணுறது மற்றவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இது இருந்துச்சுன்னா அது வந்து இன்டேஞ்சிபிள். நாமினல் அக்கௌண்ட் வந்து ரெண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், வேஜஸ் அக்கௌண்ட். இப்போ நாமினல் அக்கௌண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா எக்ஸ்பென்சஸ் லாஸஸ்ன்னு சொல்லியிருக்கு, செலவுக்கூடியது. இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து வாடகை கொடுக்கறது, சம்பளம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது, கூலி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செலவு. அப்படியே நாமினல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இன்கம், ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ். என்னென்னா நம்மளுக்கு வருமானம் வரக்கூடியது, கமிஷன் ரிசீவ்டு, கமிஷன் கிடச்சிச்சு நம்மளுக்கு வருமானம். அதே மாதிரியே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ வந்து துணி கடைக்கு போகிறோன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, அதனால் வந்து நம்மளுக்கு வருமானம் வரக்கூடியது. அவங்களுக்கு வந்து நஷ்டம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க. கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் ரிட்டார் டு கேபிட்டல் ராகுல் 5 lakhs. ராகுல் நமக்கு முதலீட்டு பண்ணுறதுனால கேஷ் வந்து உள்ளே வருது, ஸோ அது டெபிட் த ரிசீவர்ஸ். இப்போ ராகுல் முதலீட்டு பண்ணுறதுனால அது வந்து கிரெடிட் சைட் கிவர், அவர் வந்து கொடுக்குறாரு, அதனால் வந்து கிரெடிட் சைட் கிவர் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இப்போ ரியல் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 10,000. இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாஸ் கம்ஸிங், ஃபர்னிச்சர் உள்ளே வருது, டு கேஷ் கோ அவுட். அண்ட் தென் நாமினல் அக்கௌண்ட்ஸ் பேமெண்ட் மேடு பை செக் டு ஜானி ப்ரோஸ் த அலோவ் டிஸ்கவுண்ட் ருபீஸ் 10,000. இப்போ வந்து ஜானி ப்ரோஸுக்கு செக்கு போகுது 10,000, அதில் வந்து டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணுறாங்க. ஜானி ப்ரோஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு 10,000 டு பேங்க் 9,800 டிஸ்கவுண்ட்டு போக. டு பேங்க் எதுக்கு கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா கிவர், பேங்க் தானே நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஆள், அதனால் வந்து டு பேங்க் வந்து கிரெடிட் சைட். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நாமினல் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ அதனால் வந்து கிரெடிட் சைடில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 200 போட்டாச்சு. இப்போ டேலி பண்ணால் 10,000 ஜானி ப்ரோஸுக்கு வந்து ரிசீவ்டு ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.